வணக்கம் அன்பான ரிஷபராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் பராபோ வருட ஆங்கில வருடத்திலே 7வது மாதம் ஜூலை மாதம் 1/7/2026 புதன்கிழமையில் ரிஷப ராசிக்கு 7-12 குடையர் விரையாதிபதி செவ்வாய் பகவானை இருக்கின்ற பொழுது இளைய சகோதரன் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட இடங்களிலே கோபங்கள் வேகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலே பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் என்பது உங்களுடைய முயற்சி சனாதிபதி 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. மட்டுமல்ல 2-5 குடையவர் புதன் பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கின்றதும் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் லாவாதிபதியும் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே கடகராசியிலே அமைய பெற்று சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு மாரக ஸ்தானங்களிலே அமைய பெற்று 3 கிரகங்களுடைய தொடர்பு மட்டுமல்லாதது 4ஆம் இடத்ததிபதி சூரிய பகவானும் 3ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது 3ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே இருந்து 3ஆம் இடத்திலே தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதமான 4-5 கிரகங்களுடைய தொடர்புகள் என்பது உங்களுடைய 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற தகப்பனார்களின் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்கள் எதிர்பார்த்த திருப்திகளையும் தாய்மார்களின் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளை பலகால் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த கடக ராசி அதிபதியே 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார். ஆக தகப்பனார்கள் இடம் இருந்து சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த 3ஆம் இடத்தை 3 குடையவர் வர்க்கோத்தமம் பெற்று பலம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட சகோதரிகள் சம்பந்தப்பட்டு சகோதர சகோதரிகளிடம் இருந்து கொஞ்சம் அமைதியை நிலை காக்க வேண்டிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. அங்கே அஷ்டமாதிபதி மட்டும் அல்லாதது உங்களுடைய 6ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 6-8 சம்பந்தப்பட்டு 3ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த மாத காலகட்டங்களிலே ஜூலை மாதத்திலே ரிஷப ராசியை பொறுத்தவரையில் ரிஷப ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் 2வது இடத்தில் குடும்பஸ்தானத்தில் அமையப்பெற்று 2-7 குடையோர் 3ஆம் இடத்திலே அமையப்பெற்று இந்த 6-8 சம்பந்தப்பட்ட 3ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு அவர்கள் பார்க்கக்கூடிய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தகப்பனார் சம்பந்தப்பட்ட உங்களுக்குள்ளே ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு. ஆக தகப்பனார்களுக்குள்ளே பெரிய மனிதர்களுக்குள்ளே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனித்து செல்ல வேண்டிய மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அதுவும் 2-5 குடையர் பஞ்சமாதிபதி. இந்த பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தை அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ரிஷபராசிக்காரர்கள் அழகு நிறைந்த அற்புதமான வாக்கு ஸ்தானங்களிலே சரியாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புத்திகாரகன் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே இருந்து 3ஆம் இடத்திலே புதன் மட்டுமல்லாதது லாபாதிபதி அஷ்டமாதிபதி குரு பகவானும் அங்கே சுக்கிர பகவான் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 8ஆம் இடம் குரு சுக்கிரனுடைய தொடர்பு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கின்றது. ஆக எடுக்கின்ற காரியங்களிலே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளிலே சகோதரி சார்ந்த உறவுகளிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சிக்கின்ற காரியங்களிலே ஒரு சில தடை தாமதம் ஏமாற்றம் நட்பேறு கெடுவதற்கு ஒரு சில ஏமாற்றங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே 2ஆம் இடத்துல கொடுக்கல் வாங்கல்களிலே சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் இளைய சகோதரர்களாக இருந்தாலும் உங்களுடைய உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்களிலே டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் நிதானமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் என்றால் ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு. ஆக இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் 6-8 சம்பந்தப்பட்ட 3ஆம் இடத்தில் இருக்கின்றது மட்டுமல்லாது 4ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடம் 3ஆம் இடத்திலே தொடர்பு. ஆக உங்களுடைய குடும்ப சாணங்கள் வாக்கு சாணங்கள் சார்ந்து ஒரு சில தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு எதிலே வருகின்றது என்றால் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட தகப்பனாறு சம்பந்தப்பட்ட மாமன்கள் உறவினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவர்களிடமிருந்துமே கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே 6-8கள் 4ஆம் இடத்திலும் தொடர்பு பெறுகின்ற காரணத்தினால ரிஷபராசிக்கார நேயர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்பு நிதானத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு. ஆனாலும் இங்கே சுபகிரகங்களில் உங்களுடைய 3ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிரன் தொடர்பு இது மிக சிறப்பான நாட்களாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதங்கள் இந்த மாதங்களிலே வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதரிகளிடமிருந்து நல்லா பேசுவது போல பேசுவார்கள், பின்பு ஏதோ ஒரு கசப்பான செய்திகளை கொடுத்து மனவேதனையும் மன வலியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வகையிலே ஒரு வில்லங்கங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் ரிஷபராசிக்கு இந்த ஜூலை மாதங்களிலே இருக்கின்றது. ஆக கொஞ்சம் இருக்கின்றது. டாக்குமெண்ட் உங்களுடைய சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நிலப்புலன்கள் அதுகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே காரணம் இந்த 7-12 குறையும் மனைவி சார்ந்து ஒரு சில தேவையில்லாத வழக்குகள்
வந்து விரைய செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதரிகளும் உங்களுக்காகவும் இங்கே அந்த 3ஆம் இடம் மாரகஸ்தானத்தில் இருந்து 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல அதிபதியும் சந்திர பகவானும் புதன் பகவானும் ஒன்று கொண்டு தொடர்பு இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் என்பது இருக்கின்றது. பெண்கள் சம்பந்தப்பட்ட அதுவும் வழக்கமான பெண்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இளைய சகோதரி சகோதரர்களிடமிருந்து கவனமாக செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. உங்கள் இளைய சகோதரிகளிலே அண்ணன் தம்பிகள் நல்லா பேசுவதில் பேசி ஏதாவது ஒரு தவறுதலான சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக ஒட்டுமொத்தத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு மாதம் ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே எதுவாக இருந்தாலும் எதையும் சமாளிப்பதற்கு இந்த முயற்சி ஸ்தானத்திலே சுபகிரகங்கள் இருப்பது ஆக பெரிய தலை சிறந்த ஒரு நல்ல மாற்றம் என்று சொல்லலாம். அதில் மாற்றங்கள் இருந்தாலும் 6-8கள் சம்பந்தப்பட்டு ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் எந்த இடத்துல சம்பந்தப்படுகின்றதோ அன்றைய நாளிலே கொஞ்சம் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஒரு நல்லதொரு யோகங்களும் கிடைக்கப்பெறுகின்றது. அதே சமயத்தில் தேவையில்லாத அவயோகங்களும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கின்ற காரணத்தினாலே ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதங்களிலே உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அவருமே 9ஆம் இடத்திலே 9ஆம் இடம் தொடர்பு பெறுகின்றது. 9 குடையோர் 3 குடையோர் 9ஆம் இடத்திலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் பல வெற்றிகள் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகள், ஒரு சிறு தடை தாமதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுகஸ்தானத்திலே அதுவும் வீடு வாகனங்கள் வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்கள் சார்ந்த ஏதாச்சும் ஒரு வழக்குகள் கேது பகவான் கேது நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேயும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தில் தொழில் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ராகு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு அவர் சுய நட்சத்திரத்திலே இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. 6 கூடையவரும் 3ஆம் இடத்திலிருந்து அவர் 9ஆம் இடம் வெளிநாடு தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் வியாபார சம்பந்தப்பட்டும் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது 6 கூடையவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக ஒட்டுமொத்தத்தில் ரிஷபராசியை பொறுத்தவரையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மங்கள காரியங்கள் செயல்கின்றதற்கும் ஏன் குரு புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தொடர்பு உங்களுடைய 9ஆம் இடத்திலே பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கின்ற தாய்மார்களின் அன்பு ஆதரவு தகப்பனார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைத்தாலும் கூட எல்லார்களுடைய அன்பு ஆதரவுகள் அனைத்து சுகபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அதே நேரத்திலே ஒரு சில சறுக்கல்கள் தடை தாமதங்கள் தகப்பனாராக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் அண்ணன் நம்பிகளை யாராக உறவினர் நண்பர்கள் யாருவாக இருந்தாலும் கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. ஆக இங்கே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் மாங்கல்ய காரகன் என்று சொல்லக்கூடியவர் 7 குடையவர் உங்களுக்கு ராசியிலே இருந்து நேராக 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடியது ஒரு அமைப்பு. அந்த விரையாதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். மனைவி வழியில் சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. மனைவினால் நிற்கக்கூடிய கல்யாணங்கள் கூட எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த பிறந்து இருக்கின்ற இந்த புதன்கிழமையிலேயே தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்ததிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி ருணாதிபதியாகவும் இருந்து உங்களுக்கு இந்த பூர்வீகம் சார்ந்த தடை தாமதங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் அற்புதமான உயர்வுகளையும் இந்த கோச்சார ராசி பலன்கள் பவனி வருகின்ற அமைப்பு என்பது நவகிரக நாயர்கள் 12 ராசிகளிலே சுற்றி வரக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்திலேயும் சுகஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கின்றது. 10ஆம் இடத்தில் தொழில் அபார தொழில்களை வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே உங்களுக்கு 9 10 குடையவர் சுப அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே சுகஸ்தானத்திலே பாக்கியாதிபதியும் தொழில் காரகனாகவும் இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்திலே அமையப்பெற்ற அற்புதமான காலகட்டங்கள் தொழில் சார்ந்து ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. தொழில்களிலே அழகுபடுத்துகின்றதற்கும் பூர்வீகம் சார்ந்து தகப்பனார் சார்ந்து அழகுபடுத்தக்கூடிய அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரிஷப ராசி என்பது அழகு நிறைந்த குடும்ப சாணத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான அழகுகளிலே கண்களிலே அழகு பேச்சுகளிலே அழகு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தனவாக்கு குடும்ப சாணத்திலே சரியாகவும் நேர்கோட்டிலே நின்று பேசக்கூடிய அமைப்பு என்றால் அந்த ரிஷப ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்காக இந்த மாதங்களிலே கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான லாபஸ்தானத்திலே பாக்கியாதிபதியும் 10 குடையவரும் உங்களுக்கு தொழில் சார்ந்த அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற இந்த சனியை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். முயற்சி ஸ்தானத்திலே தொழில்களுக்காகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரிஷப ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது புதன்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. வர்க்கோத்தமம் பெற்று பலமாக இருந்து உங்களுக்கு குரு பகவானும் முயற்சி ஸ்தானத்திலே இருந்து முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சுபபோகமான வெற்றிகளை கொடுக்கின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது. நேயர்களே ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கோச்சார கிரகங்களில் நகர்வுகள் என்பது அற்புதத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதம் பிறந்திருக்கின்றது. நேயர்களே நன்றி வணக்கம்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.